அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்க உரையை நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் அல்லாஹ் அளவற்ற அருளாளனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் ரப்புல் ஆலமீனாகவும் அமைந்திருக்கிற காரணத்தினால் அவனுக்கே எல்லா புகழும் என்பதில் அடங்கி இருக்கிற தத்துவங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தபடியாக அல்லாஹ் மாலிகி யௌமித்தீன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி என்று அல்லாஹ் சொல்றான். நியாய தீர்ப்பு நாள் என்றால் என்ன நமக்கெல்லாம் தெரியும். நியாய தீர்ப்பு நாள் என்று சொன்னால் நம்ம மரணித்த பிறகு, உலகம் அழிந்த பிறகு அல்லாஹ் எல்லாரையும் திரும்ப உயிராக்கி விசாரிக்குமா இல்லையா, அந்த ஒரு நாளைக்கு பேர் தான் நியாய தீர்ப்பு நாள். இந்த நியாய தீர்ப்பு நாளை பொறுத்த வரைக்கும் உலகம் அழிகிற நாள் வேற, நியாய தீர்ப்பு நாள்ங்கிறது வேற, ரெண்டையும் விளங்கிக்கணும். உலகத்தால் அழிக்கிறான் பாருங்க, அது கியாமத்து நாளுமோ, அது சாத் உலக யுக முடிவு நாள். அது உலகம் எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு கொஞ்ச காலத்துக்கு விட்டுட்டு அல்லாஹ் எப்ப உயிர்ப்பிக்க நாடுகிறானோ அப்ப என்ன செய்வான்னு கேட்டா மறுபடி உயிர்ப்பிக்குவான். அப்பதான் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டு எழுப்பி விசாரிக்கப்படுவார்கள். அப்ப இங்க நியாய தீர்ப்பு நாள் என்று சொல்லப்படுவது உலகத்தினுடைய அழிவு நாளை சொல்லல, உலகம் முடிவுறக்கூடிய நாளை இங்க சொல்லவில்லை. ஏன்னா உலகம் முடிகிற அன்னைக்கு தீர்ப்பு வழங்குறது இல்லை. நியாய தீன் யௌமுத்தீன் என்றால் தீன்னா ஜஸா, பரிசு கொடுக்கிற நாள், கூலி கொடுக்கிற நாள், தண்டனை கொடுக்கிற நாள் அப்படின்னு அர்த்தம். அப்ப நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய நாளுடைய அதிபதி என்று அல்லாஹ் இங்கே சொல்வது உலகத்தை அழிக்கிற நாளை சொல்லாம அழிச்சது பிறகு அல்லாஹ் உயிராக்குவான் இல்லையா, அந்த நாளை சொல்லுகிறான். இந்த நியாய தீர்ப்பு நாள் ஏற்படும் பொழுது அல்லாஹ் எப்படி அதை ஏற்படுத்துறாங்கிறத சுருக்கமா, ஏற்கனவே உங்களுக்கு ஈமானின் கிளைகள் இது சொல்லப்பட்ட விஷயங்கள் தான், அதனால சாத்தா மட்டும் சில விஷயங்களை சொல்லிடுவோம். நியாய தீர்ப்பு நாள் ஏற்படுவதற்காக வேண்டி அல்லாஹ் சூர் ஊதுதல், ஒரு பெரிய ஒரு எக்காலம், அந்த சூர் ஊதுகிற ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்துறான். 2 தடவை. ஒரு தடவை சூர் ஊதுன உடனே உலகம் எல்லாம் அழிஞ்சிடும். இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு எல்லாம் பயங்கரமான செட்டிங் எல்லாம் பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு சத்தம் தான், உடனே இந்த உலகம் முழுசாக அழிந்து விடும் என்று திருமறை குர்ஆன் அல்லாஹ் யாசீன்ல கூட சொல்லி காட்டுகிறான். மா யல்துருன இல்லா உன்ஃபிக ஃபிஸ்ஸூரி, சூர் ஊதப்படும், ஃபைதாஹும் மினல் அஜ்தாஸி இலா ரப்பிஹிம் யன்சிலூன், உடனே அவர்கள் மன்னரைகளில் இருந்து இறைவனை நோக்கி ஓட ஆரம்பித்து விடுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் யாசீன்ல 36வது அத்தியாயத்தில் 51வது வசனத்தில் சொல்றான். இது எழுப்புவதற்காக ஊதப்படுகிற சூர். அதே மாதிரி அல்லாஹ் 39வது அத்தியாயத்தில் 68வது வசனத்தில் சொல்கிறான், சூர், சூர் ஊதப்படும். சூர்னா ஒரு வாத்தியம், அதுல ஊதுனா பயங்கரமான சத்தம் வரும். நம்ம வச்சுக்கிற மாதிரி ஒரு வாத்தியத்தை ஒப்பிட முடியாது. அந்த சத்தம் என்ன செய்யும்னா உலகத்தை அழிச்சிடும். அந்த சத்தம் என்ன செய்யும் கேட்டா உலகத்தை திரும்ப உயிராக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு அடையாளமாக அல்லாஹ் வச்சிருக்கிறதா சூருங்கிறது. அது அல்லாஹ் 39:68 சொல்றான், சூர், சூர் ஊதப்படும், அல்லாஹ் நாடியவர்களை தவிர, வானவர்கள்லாம் அழிக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதை தவிர அல்லாஹ் போட்டுட்டான். அல்லாஹ் நாடியவர்களை தவிர வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் மூர்ச்சித்து விடுவார்கள். ஒரு ஊதுதான், உடனே மூர்ச்சையாய் விழுந்துருவோம். சும்மா நுபிகதீதி உஹ்ரா, பிறகு இன்னொரு தடவை அதிலேயே சூர் ஊதப்படும், ஃபைதாஹும் கியாமுன் யன்துரூன், உடனே எல்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 சூர் ஊதப்படும் என்பதை 39வது அத்தியாயத்தில் 68வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரியான கருத்து 18:99, 79ல 6ல இருந்து 14 வரைக்கும், 27வது அத்தியாயம் 87வது வசனம், 69வது அத்தியாயத்தில் 13ல இருந்து 17 வரைக்கும்,
50வது அத்தியாயத்தில் 41, 42, 20வது அத்தியாயத்தில் 102வது வசனம், 23வது அத்தியாயம் 101வது வசனம், 74வது அத்தியாயம் 8, 9, 10 வசனங்கள், 78வது அத்தியாயம் 18வது வசனம், 79வது அத்தியாயம் 13, 14வது வசனம். இதுல எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, சூர் ஊதிதான் நியாய தீர்ப்பினால் உண்டாக்கப்படும். முதல் ஒரு சூர் ஊதுவோம், உலகத்தை அழிச்சிருவோம், மறுபடியும் ஊதுவோம், உடனே எழுப்பிடுவோம் எல்லாரையும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அல்லாஹ் எழுப்பக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளில் நான் உங்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்குவேன் அப்படின்னு சொல்றான். இந்த நியாய தீர்ப்பு நாளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருப்பதை நம்முடைய அறிவு ஏற்றுக்கொள்ள மறுக்கும். ஏன் மறுக்குது? நம்ம மூத்தா போயிடுறோம், மரம் எப்படி உயிராகிறது? மூத்தா போன பிறகு மறுபடியும் உயிராகிறதா எப்படிங்க முடியும்? மக்கி மண்ணா போயிடும், சாம்பலா போயிடும், ஒண்ணும் இல்லாம போயிடும், கொண்டு கரைச்சி விட்டுறாங்க சாம்பலை கொண்டு. அது எப்படி நம்ம திரும்ப உயிராகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை எழுப்பி கொண்டு சில பேர் அந்த நியாய தீர்ப்பினால மறுமைய மறுப்பார்கள். எல்லாம் இந்த உலகம் தான், இங்க வாழ்றோமா, ஜாலி அனுபவிச்சோமா, போனோமான்னு இருக்கணுமே தவிர என்னமோ இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்ம நம்பிக்கொண்டு நம்முடைய இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய இன்பங்களை எல்லாம் இழந்துடக்கூடாது என்று ஒரு சித்தாந்தத்தை சில பேர் என்ன செய்யறாங்க, இந்த உலகாதாய கருத்துடையவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாத்திகர்கள், மத நம்பிக்கை இல்லாதவர்கள், உலகம் தான் பெருசு, இந்த உலகம் மட்டும்தான் குறிக்கோள் சொல்லக்கூடியவங்க, பொருள் முதல் வாதம் பேசக்கூடியவர்கள், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. இந்த உலகம் தான், இந்த உலகத்துல நம்ம நல்லா வாழணும், இதுக்கு மேல எல்லாம் ஒண்ணு கிடையாது என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப நியாய தீர்ப்பு நாளுக்கு அதிபதி நல்லா சொல்றானே, அது ஒண்ணு உண்டா என்று கேட்டால், இதே கேள்விகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மக்கள் கேட்டார்கள். இப்போ ஒரு புதிய கருத்து ஒன்றும் கிடையாது. இந்த நாத்திகம், மறுமை மறுப்பு, கடவுள் மறுப்பு எல்லாம் 20ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிப்பு கிடையாது. அந்த காலத்திலிருந்து வாங்கி வருது திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்னங்க அப்படி கேட்டாங்க, மையுஹில் இல்லாம ஒலிய ரமி, யாசின்ல நீங்க பார்க்கலாம், யாசின் அத்தியாயத்துல காலமை யுஹில் இல்லாம ஒலிய ரமி, மக்கி போன நிலையில எலும்புகளை எவன் ஹயாத்தாக்குவான்? நாங்க மக்கி மண்ணா போயிருவோம், எங்களை அல்லாஹ் உயிராக்கிடுவானா அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹ் பதில் சொல்றான், குல் நபியே நீங்க சொல்லுங்கள், யுஹ்யி அல்லதி அன்ஷாஹா வல மர்ரா, அடே முதல் தடவை எந்த இறைவன் உங்களை படைத்தானோ அவன் திரும்ப உயிராக்குவான். முதல் தடவை படைக்கிறது தானப்பா கஷ்டம். உன்னை முதல்ல படைச்சு விட்டோமா இல்லையா? உனக்கு எந்த ஒரு மாடலும் இல்ல, நம்மளை அல்லாஹ் படைச்சிருக்கிறான்னு கேட்டா, நம்மளை இதுக்கு முன்னே வேற ஒரு வடிவத்தை பார்த்து கண்டுபிடிச்சு படைச்சான, நம்முடைய இந்த வடிவத்தை அவன் முதலில் படைக்கிறான். எந்த மெட்டீரியலும் இல்லாமல் படைக்கிறான், மண்ணிலிருந்து படைக்கிறான். அப்படி படைச்ச இறைவனுக்கு நம்மளை பார்த்து இவன் இப்படித்தான் இருப்பான்னு தெரிஞ்ச பிறகு அதே மண்டல இருந்தோ அவர் உத்தரவு கொண்டு படைக்கிறது கஷ்டம் கிடையாது. எப்போதுமே ஃபர்ஸ்ட் படைக்கிறது கஷ்டம். நம்ம எதை நம்பி இருக்கிறோம்? கடவுள் ஒருத்தன் நம்மளை படைச்சான்னு நம்பி விட்டோமையானால் திரும்பவும் படைப்பான் நம்புறதுல டவுட் வர தேவையே இல்லை. வேண்டுமானால் இதை மறுத்துட்டு போயிரு, கடவுளே இல்ல கடவுள் படைக்கல அப்படிங்கிறவனுக்கு ஒண்ணும் நம்ம சொல்ல முடியாது. கடவுள் ஒருத்தன் இருக்கான், அவன் என்னை படைச்சான் அப்படின்னு நம்பணும் சொன்னா, நம்மளை முதல் தடவை படைச்ச இறைவனுக்கு இரண்டாவது தடவை படைப்பது கஷ்டம் கிடையாது. உலகத்துல எல்லா காரியங்களுமே முதல் தடவை தான் கஷ்டம். முதல் சோறாக்குறது கஷ்டமா இருக்கு. முதல் ஒரு சட்டை தைக்கிற டைலர்ட்ட கொடுத்தீங்கன்னா அவன் ஒரு சட்டைக்கு ஒரு நாள் எடுத்துக்கிடுவான், 4 நாள் பழகிட்டான்னு வைங்க, அது சின்ன விஷயமா போயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது ரொம்ப ரிஸ்கா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப சிரமமா இருக்கும். ரப்புல் ஆலமீனுக்கு எல்லாம் ஒண்ணுதான். மனிதனுக்கு புரிஞ்ச லாஜிக்கல் எல்லாம் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுக்கு முதல் தடவை செய்யறது லேஸ் தான், அது ரெண்டாவது தடவை செய்யறது லேஸ் தான். பழகிக்கிட்டாங்க லேசா செய்வான்னு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் எதுக்கு இதை சொல்றான்னு கேட்டா, அப்படியே ஃபர்ஸ்ட் உன்னை படைச்சிருக்கிறேன், அதான போய் எப்போதும் கஷ்டம் நீ நினைக்கிற, அதையே நான் செஞ்சிருக்கும் பொழுது உன்னை திருப்பியா எனக்கு படைக்க முடியாது, ரெண்டாவது உன்னை எப்படி எனக்கு படைக்க முடியாது என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒரு அரபலனா மசலமா நசிய ஹல்கா, நமக்கு போய் உதாரணம் சொல்லுகிறான், நாம் அவனை படைத்திருக்கிறோம் என்பது நினைச்சுதான் மறந்து விட்டான். 36 அத்தியாயம் 78, 79, 80 இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, எலும்பாய் இருக்கிறவனை படைக்கிறவன் யாருன்னு கேட்கிறான். முதல்ல எவன் படைத்தானோ அவன் திரும்ப உயிராக்குவான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டான். இன்னும் சொல்ல போனா, இந்த மறுமை இல்லைன்னு நம்பக்கூடியவர்களுக்கு அந்த காலத்தில் வேண்டா நம்பி இருக்கலாம். அதுல ஒரு ரீசனாவது இருக்கும். இந்த 20ஆம் நூற்றாண்டுல மறுமையை நம்புறது லேஸ். ஏன் லேசுங்கிறோம்? நம்மள மாதிரி ஒரு மனுஷன் என்ன பண்றான்னு கேட்டா, ஒரே ஒரு உயிரணு, ஒரு ஜீவனுடைய உயிரணு கிடைத்து விடுமையானால் அதை இன்னைக்கு நம்ம உண்டாக்கிட முடியுங்கிற மனுஷன்.
ஒரே ஒரு உயிரினமோ ஒரே ஒரு மரபணுவோ ஒரு உயிரினத்தினுடைய நம்ம கையில் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அதை வைத்துக் கொண்டு இந்த டினோசாரை நாங்கள் உண்டாக்கி விடுவோம். அப்படி ஒண்ணு கிடைச்சாலும் எங்களுக்கு போதும், டினோசார்னு காணா போச்ச ஒரு பிராணி அதை எங்களால் உண்டாக்கி விட முடியும்னு என்ன செய்யறான் இன்னைக்கு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி என்ன செய்யறான்னு கேட்டா நம்ம அந்த விந்துகள் இருக்குல்ல, விந்துல தான் உயிரணுக்கள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. இந்த பசுமாடுகள்லாம் உரிய நேரத்தில் சினை பிடிக்கலன்னா என்ன செய்யறான்? இப்ப சினை பிடிக்கல என்று சொன்னா செயற்கை முறையில சினை விட்டுகிறான், கருவுரை செய்கிறான். எப்படி கருவுரை செய்யறான்? காளை மாட்டில் இருந்து விந்தை எடுத்து அதை பவுடர் பண்ணி அதனுடைய உயிரணுக்களை எல்லாம் தனியா பேக்கேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல இருந்து என்ன செய்யறான்? ஒரு கன்றை என்னால உருவாக்க முடியுங்கிறான். அந்த ஒரு சின்ன ஒரு காளை மாட்டில இருந்து எடுக்கக்கூடிய ஒரு தடவை எடுக்கக்கூடிய விந்திலிருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாடுகளை உற்பத்தி செய்ய முடியும்னு சொல்ற அளவுக்கு மனுஷன் இப்படிலாம் ஒரு டெக்னிக் பண்ணி இவனுக்கு தேவை கண்ணுக்கு கூட தெரியாத ஒரு அணுதான். மனிதன் ஒரு ஜீவனை உருவாக்குவதற்கு என்ன தேவைப்படுது? நம்ம கண்ணுக்கு கூட தெரியாது, புத கண்ணாடி வச்சு பார்த்தா கூட தெரியாது. அதை விட ஒரு சின்ன ஒரு அணு கிடைத்து அதோட சின்னதான் இருக்கும். நாம உருவாவதற்கு உள்ள அணுக்கள் கூட எந்த ஒரு புத கண்ணாடியில பாக்குற அளவுக்கு எல்லாம் இருக்காது. அதை விட சின்னது, பல லட்சக்கணக்கான மடங்கு சின்னதா இருக்கும். அப்ப அவ்வளவு சின்ன ஒரு பொருள்ல இருந்து நம்மளை உருவாக்குற மாதிரி மனுஷன் என்ன பண்றான்னு கேட்டா, அல்லாஹ் படைச்சிருக்கிற அந்த ஜீன் மட்டும் கிடைச்சு விடுமையானால், அந்த மரபணு கிடைத்து விடுமையானால், அந்த உயிரணு கிடைத்து விடுமையானால் அதை வச்சு நாங்க உண்டாக்க முடியும், சாத்தியம்னு சொல்றான். அப்ப மண்ணுக்குள்ள நீ மக்கி மண்ணா போனாலும் சரி, கடலுக்குள்ள உன்னை போட்டு கரைச்சாலும் சரி, அதுல இருந்து அல்லாஹ் ஒரு அணுவை வச்சிருப்பான். அது கிடைக்கும். உனக்கு உண்டாக்க முடியும் பொழுது அழிஞ்சு போன உயிரினத்தை உனக்கு உண்டாக்க இயலுதுன்னு சொல்ற. அந்த உயிரினமே உலகத்துல இல்ல, அதனுடைய ஒரே ஒரு சதத்துண்டு, வேற ஒண்ணும் கிடைக்க வேண்டியதில்லை. அந்த ஒரு பிராணியோட ஒரு சின்ன ஒரு பொருள் அது கிடைச்சு அதுல ஒரு ஜீவன் உள்ள ஒரு அணு மட்டும் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அதை வச்சுக்கிட்டு நாங்க கருவூட்டல் செஞ்சு அந்த உயிரினத்தை திரும்ப அந்த உலகத்துல கொண்டு வந்துரும் சொல்றீங்க. அப்ப படைத்த இறைவனுக்கு இது லேசா இல்லையா? எனக்கு உங்களுக்கு அது முடியுதுன்னு சொல்ற சில விஷயங்கள் அதெல்லாம் அன்னைக்கு நம்பியிருப்பானா? அன்னைக்கு நம்பி இருக்க மாட்டான். இன்றைக்கு மனிதன் ஒரு உயிரினத்தை உண்டாக்குவதற்கு எதனால் உண்டாகுதுன்னு கண்டுபிடிக்காத காலம் அன்னைக்கு. இன்னைக்கு நம்ம உண்டாகிறது என்னன்னு கேட்டா, எந்த ஒரு பொருளையும் பார்க்க முடியாத ஒண்ணு அற்பத்தில் அற்பமா இருக்கக்கூடிய சின்ன பொருள் தான் நம்ம எல்லாம் உண்டாகிறோம். ஒரு தடவை விந்து துளி போனா அதுல 30 லட்சம் குழந்தைகளை உருவாக்க முடியும். அதுல 30 லட்சம் 40 லட்சத்துல ஒரு பங்கு தான் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுது, ஒரு மனிதன் உருவாகுவதற்கு தேவைப்படுது. அதுதான் அந்த உயிரினு தான் நீந்தி போய் சென்று கருவறை அடைகிறது, மொத்தமும் சேர்ந்து குழந்தையா உருவாகிறது இல்லை. அவ்வளவு அற்பமான பொருள்களை கொண்டு மனிதன் உருவாகிறான் என்று அறிந்திருக்கிற இந்த காலத்துல அல்லாஹ் படைக்கிறதா இருந்தா காத்துல தண்ணீர்ல மண்ணுல கலந்து இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு கூட நல்லா செஞ்சிடலாம். ஒண்ணு இல்லாம அவன் செய்வான். ஒண்ணு இல்லாமையும் ரப்புல் ஆலமீன் வெறும் மண்ணில இருந்து ஆளுக்கு படைக்கலையா, அவன் செய்வான். அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா அந்த மாதிரி கூட பாதுகாத்து வைத்திருந்து அதுல இருந்து அவனை கிளப்பி விட்டுற முடியும். அது பெரிய கஷ்டம் கிடையாது, அல்லாஹ்வுக்கு சிரமமானது கிடையாது. அதனால அதை நாம விளங்கிக் கொள்ளணும். நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது, இறைவனுக்கு இது லேசு. இன்னும் சொல்ல போனா அவன் இந்த உலகத்தில் செய்திருக்கிற அந்த ஏற்பாடுகள், சூரியனை சந்திரனை அதுல நடத்திருக்கிற அதிசயங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் மனுஷன்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அல்லாஹ் கேட்கிறான், அன்தும் அஷத்து ஹல்கன் அபிசமாவும். ஏண்டா படைக்கிறதுல ஒன்னே படைக்கிறது கஷ்டமா, அல்லது விண்வெளி அந்த கோலங்களை படைத்திருக்கிறமே அது கஷ்டமா? நீ எல்லாம் என்ன சைஸ், நீ எல்லாம் இந்த அண்ட வெளியில் எடுத்து பார்த்தால் மனிதனுடைய என்ன சைஸ்ல வைக்கிறது, என்ன பெர்சன்டேஜ் போடுறது, ஒன்னும் வைக்க மாட்டேன். நீ உன்னை படைக்கிற கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கிறியா? உனக்கு மேல என்னென்ன படைச்ச செட்டப் அதை போய் பாடுற, அதை படைத்த எனக்கு உன்னை 2வது படிக்கிற பெரிய மேட்டரா அல்லாஹ் கேட்கிறான். அதனால மறுமைங்கிறதுல நம்ம அசைக்க முடியாம நம்ம கண்டிப்பாக இறைவன் நம்மை உயிராக்குவான். அதுல எல்முனை அளவுக்கு இறைவனை நம்பினவர்கள் சண்டை வரக்கூடாது. இறைவனை இல்லைங்கிறவனுக்கு பிரச்சனை இல்லை. இறைவன் ஒண்ணு இருந்தா நினைச்சதெல்லாம் செய்ய முடியறவன் தானங்க இறைவன். அப்படிப்பட்ட ஒரு இறைவன் எல்லா சக்தி இருக்கு நம்பும் பொழுது நியாய தீர்ப்பு நாள் இருக்கு நம்பணும், அது ஒரு விஷயம். இரண்டாவது நம்ம என்ன பார்க்கிறோம், இந்த உலகத்துல நம்முடைய மனசாட்சியை சொல்லுகிறது ஒரு நியாய தீர்ப்பு நாள் வேணும். லாஜிக்காவும் இது ஒண்ணு உதைக்கல, இறைவனுடைய வல்லமைக்கும் எதிராக இல்லை, இறைவனுடைய ஆற்றலுக்கு எதிராக இல்லை. இது நடக்கிறது சாத்தியமானதுன்னு விளங்கிறோம். அது எல்லாத்துக்கும் மேல நம்முடைய உள் மனசு, ஒவ்வொருத்தனுடைய உள் மனசும் சொல்லுகிறது ஒரு தீர்ப்பு நாள் வேணும் தான். ஏன் அப்படி சொல்லுகிறது? இந்த உலகத்தில் நடக்கிற நிறைய விஷயங்களை பார்க்கிறோம், அதுக்கெல்லாம் உரிய நீதி இந்த உலகத்தில் கிடைக்கல. ஒருத்தன் 10 கொலை செஞ்சிடறான், 10 கொலை செஞ்சவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறீன்னு வைங்க, 10 தடவை கொடுக்கல நீங்க, அவன் 10 உசுரையில் எடுத்துருக்கிறான்,
நீங்க தூக்கு தண்டனையே நீங்க கொடுத்தால் கூட ஒரு தடவை தூக்குல போடுவீங்க. அது ஒருத்தரை கொன்றது சரியா போச்சு. இது 9 பேரை கொன்றதுக்கு என்ன எப்படி தண்டனை கொடுக்கிறது? 9 பேரை கொண்டிருக்கிறான்ல, உங்களால கொடுக்க இயலாது. இந்த உலகத்துல நாம கொடுக்கிற எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாலும் அவனுடைய தப்புக்கு ஏற்ற பனிஷ்மெண்டாக இல்லாம இருக்கிறது பாக்குறோம். மாட்டிக்கிட்டான்னு சொன்னா மாட்டி கரெக்டா ஐ விட்னஸோட நேரடி சாட்சிகளோடு நிரூபிக்கப்பட்டு விட்டானே, ஆனால் ஒரு மரண தண்டனை தீர்ப்பளித்தால் கூட அது அவன் செஞ்ச தப்புக்குரிய தண்டனை ஆகுமா? ஆவாது. போதுமான தண்டனை ஆவாது. இது ஒரு பக்கம் நம்ம கண்ணால பாக்குறோம். அப்ப இது என்ன, இது 10 பேரை 50 பேரை கொண்டுட்டு போயிருக்கிறாங்க, இவனை போய் தூக்குல போட்டா அது எப்படி ஆரம்பம் சரியில்லை, இது இதுக்கு மேலே கொடுக்கணும் இவனுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுக்கு மேல எப்படி கொடுக்குறோங்கிற, இதுக்கு மேல நம்ம கொடுக்க இயலாது. அங்க கொடுக்க இயலும். அங்க எப்படி கொடுக்க இயல? போட்டு நெருப்புல போட்டு வாட்டுவான். வாட்டினோட தோடெல்லாம் கருகி போயிருமா, கருவான கட்டையா போடான்னு விட மாட்டான், புது தோலை மாட்டி விடுவான். அங்கே நடக்கும் கேட்டா குள்ளமா நல்லுஜத்து ஜுலூதும் பத்தல் நாகும் ஜுலூதன் கைரஹா, அவர்களுடைய தோள்கள் எல்லாம் கருகும் பொழுது புது தோலை மாத்திடுவோம். அப்ப அதாப சுவைக்குவான். கருவி போனவனே வேதனை தெரியாது, மறுபடி தோலை மாத்துறது, மறுபடி தோலை மாத்துறது. லாய மூத்து பியா உலா எரியா, வாழவும் மாட்டான் சாகவும் மாட்டான். போட்ட உடனே அவன் வாழவும் மாட்டான் சாகவும் மாட்டாங்கிற நிலைமையில அவனை தள்ளி விட்டுனான்ல, அங்க கொடுக்க ஏனும். கணக்கு வழக்கு இல்லாம ஒரு சாவடிக்கிறது இல்ல, சாவு அளவுக்கு போயிட்டு வர கொண்டு வந்துடுறது, மர்ற சாவுற அளவு கொண்டு நிப்படி வர கொண்டு வந்துடுறது, மர்ற சாவுற அளவுக்கு வேலை கொண்டு வர கொண்டு வந்துடுறது. இந்த மாதிரி செய்யறதுனால அவன் இறைவனுக்கு தான் அது கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும், இந்த உலகத்தில் கொடுக்க முடியல. அப்படின்னா அதற்கெல்லாம் ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள் வேணும்னு நம்ம மனசு சொல்லுது. அதே மாதிரி சில நேரங்கள்ல ஒரு தூக்கு தண்டனை கொடுக்கும் போது இப்படி சில நேரங்கள் இல்ல பல நேரங்கள்ல அநியாயக்காரங்க ஓங்கி இருக்கிறது. நம்ம வாட்டுக்கு எல்லாம் போயிட்டு இருப்போம், போயிட்டு இருக்கும் என்ன செய்வாங்க, 10 பேர் சேர்ந்து பின்னி எடுத்து ஓடி போயிடுவாங்க, அடிச்சு போயிடுவாங்க. போலீஸுக்கு போவீங்க, அவன் ஆளுங்கட்சிக்காரனா இருப்பான், கேஸ் போட மாட்டாங்க. மந்திரி பார்ப்பீங்க, படம் கட்டி விட்டுருவான். எம்எல்ஏ பார்ப்பீங்க, போடாண்டுருவான். சீமெண்ட் போவீங்க, அதெல்லாம் நடக்காது. அப்ப நம்ம என்ன செய்யறோம், பாவிகளை நான் பாட்டு எல்லாண்டு போயிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி அடிச்சுட்டு போயிட்டான், அவன்கிட்டையும் நீதி கிடைக்க மாட்டேங்குது, கோர்ட்லயும் கிடைக்க மாட்டேங்குது, போலீஸ்லயும் கிடைக்க மாட்டேங்குது, கவர்மெண்ட்லயும் கிடைக்க மாட்டேங்குது, யாராவது கேட்க மாட்டானா? அப்ப நம்ம மனசு சொல்லுது இங்க தப்பு செஞ்சவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. அதான் 90%. 90% பேருக்கு தண்டனை கிடைப்பதில்லை. ஒரு 10% பேர் தான் கிடைக்குது, போதுமானதா இல்லை. 90% கலப்படம் பண்றான். கலப்படம் பண்ண அவன் பேர் உள்ள போயிடறானா, அவன் பாட்டு காசு ஏறிக்கிட்டே போகுது, பதவி ஏறிக்கிட்டே போகுது, எல்லாம் ஊழல் பண்றான், லஞ்சம் வாங்குறான். எந்த ஒரு கிரேடும் குறையிற மாதிரி தெரியல, மதிப்பு ஏறுது, அந்தஸ்து ஏறுது, எதுவுமே ஜெயிலுக்கு போற மாதிரி இல்ல. லட்சம் பேர்ல லஞ்சம் வாங்கினா 150 ரூபா லஞ்சம் வாங்கின ஒரு ஆர்டிஓ பிடிச்சி உள்ள போடுவாங்க, கோர்ஸ் வழியா வாங்கின விட்டுருவாங்க. லஞ்சம் வாங்கிய ஆர்டிஓ கைது இன்னொரு லஞ்சம் 150 ரூபா வாங்கிருப்பான். இங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பெட்டி மாறிக்கொண்டிருக்கிறது, அவன் எல்லாம் தண்டிக்கிறானோல. அப்ப லட்சத்துல ஒருத்தன் 1000த்துல ஒருத்தனை பிடிச்சி ஃபார்மாலிட்டிக்கு நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல மாச கடைசியில் 27ஆம் தேதி 3 நாளைக்கு கேஸ் பிடிச்சி உள்ள போட்டு அந்த என்னடா செஞ்சுன்னு கேட்பாங்க இல்லையா? அதுக்காக வேண்டி செய்ய முடியுதே தவிர குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறாங்களா? தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பாதிக்கப்பட்டவனுடைய நிலையில இருந்து அவன் என்ன நினைக்கிறான், நான் பாதிக்கப்பட்டேன், அப்ப இங்க நீதி கிடைக்கல, எனக்கு நான் பிறந்த மட்டும் நீதி கிடைக்கல, முதலமைச்சர் கிடைக்கல, கோர்ட்ல கிடைக்கல, போலீஸ்ல கிடைக்கல, எங்க ஐநா சபையில கிடைக்கல, இப்ப நான் என்ன எங்க போய் என்ன செய்யறது? எனக்கு என் மனசாட்சி சொல்லுது, யாராச்சும் இது கேட்க மாட்டாங்களா, யாராவது நினைக்க மாட்டாங்களா, இதுக்கு மேல ஒண்ணு இல்லையா, இதான சுப்ரீம் அவ்வளவுதானா, இதுக்கு மேல ஒரு அப்பீல் பண்ணுவதற்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்குதா அப்படின்னு தயங்குறிய அந்த இடத்துல நிச்சயம் நியாய தீர்ப்புனார் இருக்குடா, இருக்கு இல்லைங்கறியா, இங்க வா, இருக்குது எல்லாம் அங்க ஏமாற்ற முடியாது, அங்க லஞ்சம் கொடுக்க முடியாது, அங்க என்ன செய்ய முடியாது, கண்ணை தூக்கி மண்ணை தூக்கிட்டு ஏமாத்திட்டு போயிட முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது. அங்க என்ன மாட்டி ஆகணும், எந்த விசாரணையும் தேவை இல்லாமலே இறைவனால் கண்டுபிடிச்சிக்கிற முடியும். அப்படி ஒரு நாள் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அங்க அரசியல் செல்வாக்கோ, பொருளாதார செல்வாக்கோ, வசதிகளோ, வாய்ப்புகளோ, ஆற்றலோ, பலமோ, படைபலமோ, பணபலமோ எதுவும் அநியாயக்காரனை காப்பாற்றாது. அநியாயக்காரனை தன்னந்தனியாக நிற்பான், அநியாயம் செய்யப்பட்டவனும் தன்னந்தனியாக நிற்பான். நீனும் தன்னந்தனியாக நிக்க போற, உன்னை அடிச்சவனும் தன்னந்தனியாக நிக்க வரான். ஒவ்வொன்றும் படைபலத்தை கூட்டிட்டு வரமாட்டான், ஆரம்ப கூட்டிட்டு வரமாட்டான், பின்னாடி ஆட்களை பணம் கட்டிட்டு வரமாட்டான், பணத்தை கட்டிட்டு வரமாட்டான், எல்லாம் 2 பேரும் நிற்பாங்க. அப்ப நீதி கரெக்டா கிடைக்கும். அப்ப அப்படி ஒரு நீதிமான் வேண்டும், அப்படி ஒரு நீதி வேண்டும் நம்ம அடி மனசு சொல்லுத, அதை நியாய தீர்ப்பு. நம்ம அடி மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இங்க நியாய தீர்ப்பு இல்லைன்னு நல்லா தெரியுது. உலகத்துல
99% நியாய தீர்ப்பு இல்லை, அநியாய தீர்ப்புகள் தான் கிடைக்கிறது. நல்லவன் எல்லாம் பாதிக்கப்படுகிறான், கெட்டவன் எல்லாம் அநியாயத்துக்கு ஆளாகிட்டு இருக்கிறான்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அப்படி ஒரு நாள் இருக்குங்கிறத அசைக்க முடியாம நம்பணும். அந்த நாளை எப்படி நம்பணும்னு கேட்டா, அந்த நாள் இருக்குன்னு மட்டும் நம்பினா பத்தாது. அந்த நாளை மாலிக்கு யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளுக்கு அந்த ஒரே ஒரு அதிபதி தான், அவன் ஒரு ஆள் தான். 7 அப்பீல்லாம் கிடையாது. செஷன்ஸ்ல மாஜிஸ்ட்ரேட் போய், அங்கே தள்ளுபடியான செஷன்ஸுக்கு போய், அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போய், அப்புறம் அதுல பெஞ்சுக்கு போய், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய், அதுல 2 பேர் பெஞ்சுக்கு போய், அப்புறம் ஃபுல் பெஞ்சுக்கு போய், இப்ப கடைசியில் கர்ணம் பண்ண வரைக்கும் ஜனாதிபதி, இதெல்லாம் தேவை கிடையாது. ஒரே கோர்ட், ஒரே ஜட்ஜ், ஒரே நீதிமான், அவன் ஒருத்தன் டிசைட் பண்ண போறான். அவன் வேற ஆளுகளை நம்பி டிசைட் பண்ண விட்டா அவன் வேலை போயிடக்கூடாது. வேலை போகாதவன் நிக்கணும் அந்த இடத்துல, அவன் தான் வேலை போக மாட்டான், அவன் தான் பயப்பட மாட்டான், அவனுக்கு தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தன் நின்று வழங்கக்கூடிய தீர்ப்பாக இருந்தா தான் அது நியாய தீர்ப்பாக இருக்க முடியும். அந்த நாள்ல ஒரே ஒரு அதிபதி இருக்கிறான், மாலிக்கு யௌமித்தீன். அன்னைக்கு உன்னை பாத்துக்கிறேன், நீ வா. நீ நல்லவன நடக்கலையா, அங்க வாட்டா உன்னை வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். நீ நல்லவன நடக்கலையா, கஷ்டப்படுறதுனால கவலைப்படாத, இங்க வா, அதுக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நாள் வேண்டும் என்று நம்முடைய அடிமனசு, நம்முடைய ஆள் மனசு எல்லாம் சொல்லுகிற காரணத்தினால அந்த நியாய தீர்ப்பு நாளை நம்ம என்ன செய்யணும், 100% நம்பணும். இந்த நியாய தீர்ப்பு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சூறு ஊத உடனே எல்லாம் எந்திரிச்சு ஒடியாருவோம். எப்படி ஒடியாருவோமா, கண்ணரும் ஜராதும் முன்தஷிர், இந்த வெட்டுக்கிளிகள் இருக்கு பாத்தீங்களா, வெட்டுக்கிளிகள் அப்படி பறந்து ஓடுன அந்த மாதிரி சூறு ஊதனவுன எல்லாம் எந்திரிச்சு ஓடுவாங்க ஒரு இடத்த நோக்கி. எல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறாங்க. அல்ல எங்க போறது என்ன, எங்க புரியும், இங்கிட்டு புரியல அங்கிட்டு புரியல கேட்க இயலாது. எந்திரிச்சோட ஒரு பக்கம் எல்லாம் ஓடுவாங்க. அப்படி சட்டம் போட்டு அல்ல என்ன செய்யறான், எழுப்புறான். அந்த சத்தம் வந்த உடனே அதுக்கு ஆப்போசிட்டா ஓடுவாங்க போல இருக்கு, அல்ல ஏதோ ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்போம் அதனால ஓடுறாங்க போல இருக்கு. எல்லாம் பயங்கரமான வேகத்தோடு ஓடுவாராம். எங்க ஓடுறன்னு தெரியாம ஒரு இடத்துல ஓடுவான். 54:7 எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி யோமத்த சக்கக்குள் அருள் அன்பும் சிறான், பூமி அவர்களை அப்படி பிளந்து வெளியேற்றும். பூமி அப்படி பிளந்து உள்ள புதைக்கப்பட்டவெல்லாம் பூமியிலிருந்து வெளியேற்றும். ராலிக்கு ஹஸ்ருன் அலைனா யசீர், இது நமக்கு ரொம்ப லேசான எழுப்புதல் தான், இது ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப சாதாரணமாக நான் செய்து விடுவேன் அப்படின்னு 50-44 சொல்லி காட்டுகிறான். 70-43 சொல்லி காட்டுகிறான். 70-44 சொல்லி காட்டுகிறான். இப்படி எழுப்பும் பொழுது நம்ம எப்படி இருக்குவோம் தெரியுமான்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் கவனிக்கணும், அந்த எழுப்பப்படக்கூடிய அந்த நாளில் எல்லாம் நிர்வாணமாகத்தான் நிற்போம். ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாம் நிர்வாணம், எந்த ஆடையும் இருக்காது. எங்க இருக்கு, திருமறை குர்ஆன்லயே 18வது அத்தியாயம் 48 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உரிமு அலா ரப்பிக்க சஃபா, இறைவன் முன்னால் வரிசையாக அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். எல்லாம் ஒண்ணு கேட்ட உடனே ரப்புக்கு முன்னாடி, ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி வரிசையாக நிறுத்தப்படுவார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், லகத் ஜிதுமூனா, நம்மிடத்தில் வந்திருக்கிறீர்கள், கமா ஹலக்னாக்கும் அவ்வள மர்ரா, உங்களை எப்படி படைச்சோமோ அப்படியே வந்துட்டீங்க. வேட்டி உடுத்தி அல்லாஹ் படைச்சா உங்களை, சட்டையும் கட்டியும் போட்டு பிறந்தீங்க, உங்களை எப்படி நம்ம படைச்சோமோ அப்படி வந்துட்டீங்களா. இப்ப எங்க பணம்லாம், எங்க பங்களாவெல்லாம், எங்க காரெல்லாம் வச்சிருந்தீங்க, எங்க அதெல்லாம் பதவிலாம், எங்க கூட வச்சிருந்த அடியாளுக்கெல்லாம், எங்க ஒண்ணும் இல்ல, படைச்ச மாதிரி வந்துட்டீங்க. வீசினகை வெறுங்கையுமா வந்தியாச்சா, லகஜ்ஜுமூனா, நம்மிடத்தில் வந்து விட்டீர்கள், கமா ஹலக்னாக்கும் அவ்வள மர்ரா, முதல் தடவையில உங்களை எப்படி நம்ம படைச்சோமோ அதே மாதிரி ஸ்டார்டிங்ல படைச்சோமே, பிறந்தீங்களே அந்த மாதிரி பிறந்த மேனிக்கு வந்துட்டீங்க. 18:48 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 7வது அத்தியாயம் 29வது வசனத்தில் சொல்லுகிறான், கமா பதாக்கும் தஊதுன், உங்களை எப்படி துவக்கினானோ அப்படித்தான் மறுபடியும் மீறுவீர்கள். எப்படி உங்களை ஸ்டார்ட் பண்றான்ல, ஒண்ணுமில்லாத வந்தீங்க, அப்படித்தான் உங்களுடைய மீட்சி இருக்கும், மீளுதலும் அப்படித்தான் இருக்கும் என்று 7:29 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, துஹ்ஷரூன ஹுஃபாத்தன் உராத்தன் உர்லன், நீங்கள் காலிலே செருப்பு பிறகலையில காலில் செருப்பு இல்லாதவர்களாகவும் ஆடை இல்லாதவர்களாகவும் ஹத்னா செய்யப்படாதவர்களாகவும் எழுப்பப்படுவீர்கள். நமக்கு ஹத்னா செஞ்சிருக்கு பாருங்களேன், அப்படி நம்ம எழுப்பப்பட மாட்டோம். ஹத்னா என்ன பிறக்கும் போது ஹத்னா செய்யாம அப்படியே எழுப்பணும். இது பிறந்த பிறகு நம்ம கட் பண்ணி இருக்கிறோம். அப்ப பிறக்கும் போது உள்ள அமைப்புல எழுப்பணுங்கிறக்க அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, உனக்கு சட்டையும் இருக்கல, வேட்டியும் இருக்கல, செருப்பும் இருக்கல, நீ ஹத்னா உனக்கு பண்ணல பிறக்கும் போது.
அதனால எப்படி எழுப்பப்படுவ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, துஹ்ஷரூன, நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் செருப்பற்றவர்களாக, நிர்வாணிகளாக, ஹத்னா செய்யாதவர்களாக கொண்டாந்து நிறுத்தப்படுவீர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், அர்ரிஜாலு வன்னிசாவு எல்லோரு பாலுகும் இலா பாலின், ஆம்பளை பொம்பளை ஒருத்தருக்கு பார்ப்பாங்களே, எல்லாம் நிர்வாணமா எழுப்புனா. ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, எல்லாத்தையும் நிர்வாணமா எல்லாம் எழுப்பினான்னு சொன்னா ஒரு பக்கம் ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒன்னாவது நிற்போம், ஒருத்தர் பார்த்துக்குவாங்களே, அது எப்படி என்று சொல்லி அவங்களுக்கு கேட்கிறாங்க. பெண்களுக்கு இயற்கையாக டக்குனு அந்த உணர்வு தானே வரும். இப்படி ஒரு ஆம்பளைக்கு முன்னாடி எப்படி நம்ம நிர்வாணமா நிற்க முடியும், ஒரு ஆம்பளை தான் இப்படி பொம்பளைக்கு முன்னாடி நிற்க முடியும், அப்படியே அல்லாஹ் செய்வான் அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபகால அல்லம்ரு அஷத்து மின் அய்யுஹிமஹுல்லாக, இதை பத்தி நினைக்கிறத விட விஷயம் அதை விட கடுமையா இருக்கும். இதை நினைக்கிற மாதிரி அங்க நிக்க போறோம், வேட்டி இல்லையே சட்டை இல்லையாட்டு எல்லாவோ ஏதாவோ அந்த நேரத்தில் ஒருத்தருக்கு அப்படி ஒரு நிலைக்கு ஒருத்தர் ஆளாயிட்டான்னு சொன்னா இது இல்லாம யாபத்துல வரும். உங்களை அருவாள் எடுத்து வெட்டுறது 10 பேர் வரட்டு வெறிஞ்சு வர்றாங்க, தப்பிச்ச முளைச்சுன்னு ஓடுறீங்க, ஓடும்போது சட்டை கிழிஞ்சு போகுது, சட்டை தெரியாது, சட்டை கிழிஞ்சு திருப்பி திப்பியல வேட்டி உருவிக்கிறோம், ஓடுவீங்க, நெட்டியும் ஓடிவிட்டான் வைங்க, ஓடிவே இருப்பீங்க. உங்கள் நோக்கம்லாம் என்னவா இருக்கு? வேட்டி சட்டையோட உயிர் தான் பெருசா இருக்கும். வேட்டி சட்டை எல்லாம் அதெல்லாம் உயிரெல்லாம் நார்மலா இருக்கும்போது அதெல்லாம் தேவை. உயிர் போயிருங்கிற கட்டத்தில் அதே பத்தி யோசிச்சிருப்பான் யாராச்சும். அப்ப அதுக்கு மேல அந்த நிலைமை இருக்கிறது என்ன, அவங்க சூரியனை கொண்டாந்து தலைக்கு மேல அது எப்படி வருது பின்னாடி. இந்த மைதானத்தில் நின்று கொண்டிருக்கிறோம், 50,000 வருஷம் நிக்கணுமே, என்ன கதியாக போய் தெரியலையே, என்னென்னத்தையும் அமலப்படுத்த போறான், என்னென்னத்தையும் மன்னிக்க போறான், அவனுக்கு மட்டும் தெரியும். இதையே மன்னிச்சுட்டா நமக்கு லிஸ்டா தந்துருக்கான, நீ வாங்கில மூத்தா போக கையில பேப்பர் கொடுத்து நீ இவ்வளவு செஞ்ச, இதெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன், இதெல்லாம் மன்னிக்கலன்னா அதை எதிர்பார்த்தா நிக்கலாம். இதெல்லாம் மன்னிச்சா இதையெல்லாம் மன்னிக்கல, எந்தாமலை ஏத்துக்கிட்டான், எந்தாமலை ஏத்துக்கல, என்ன கிடைக்கும்? 0 கூட போயிடலாம். மார்க்கு 0 மார்க் கிடைக்குமா, பாஸ் கிடைக்குமா, பஸ் கிளாஸ் தூக்கி போடுவானா, 0 கிடைக்கிறவனுக்கு பஸ் தூக்கி போட்டாலும் போடுவான். கருணை தானே தீர்மானிக்குது. அவனுக்கு கருணை முத்தி போச்சுன்னு சொன்னா அல்லாஹ் நம்ம கூடுதல் கருணை வந்தா போடா, நீ ஒண்ணுமே செய்யல, போடா சொர்க்கத்துக்கு அவனை பஸ் கிளாஸ் தூக்கி போட்டுவான். நல்ல மார்க் இருக்குதாமா, ஏதாவது இஹ்லாஸ் இருந்திருக்காது, வேற ஏதாவது முன்னஸ்து இருந்திருக்கு, போடா நீ ஒண்ணுமே செய்யலாம், செஞ்சா ஒண்ணும் சொல்ல போடா, போடா ஒண்ணும் செய்யல, இப்படி செஞ்சு போவான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நாள்ல வந்துகிட்டு எனக்கு சட்டை இல்ல, உனக்கு வேட்டி இல்ல, உனக்கு செருப்பு இதையே பார்த்துட்டு இருப்போம். நம்ம அப்படி இருக்காது அங்க உள்ள நிலைமை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரில 6527வது ஹதீஸ்ல பார்க்கலாம். நிர்வாணமாக இருந்தா எல்லாரும் பார்ப்பாங்கன்னா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அதை பத்தி நினைப்பே வராது. பக்கத்துல பொம்பளை நிக்கிற நம்ம ஒரு ஆம்பளை அதெல்லாம் வராது, நமக்கு தப்பிக்கணும். அது ஒரு நினைவு தான் வருமே தவிர நம்ம ஆம்பளை பொம்பளைங்கிற எண்ணம் எல்லாம் யாருக்குமே அந்த நாளில் வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதனால இதே நிர்வாணமாக எழுப்பப்படுவீர்கள் என்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னதாக புகாரில 6525வது ஹதீஸ்லையும் பார்க்கலாம். அப்ப மஹ்ஷர் மைதானத்தில் நியாய தீர்ப்பு நாள்ல எப்படி இருக்கும்னா, ஸ்டார்டிங்ல எழுப்புன உடனே இப்படி பிறந்த மணிக்கு நிற்போம் எல்லாரும். இது ஒரு நிலைமை. சில பேர் என்ன செய்வான்னு கேட்டா அல்லாஹ் வந்து இதுல வித்தியாசப்படுத்தணும். அது பார்த்த உடனே சில ஆளுக்க தெரிஞ்சிடும், தேர மாட்டாங்க, தேர்ற கரெக்டா தெரியாது, தேராதது எதுன்னு கன்ஃபார்மா சொல்லிவிட முடியும். அப்படி சில பேருக்கு பிரத்யேகமான அடையாளத்தை கொண்டு வச்சிருப்பான் அல்லாஹ். அது எப்படி பண்ணுவான்னு கேட்டா, சில ஆட்களை யார் வந்து தப்பான வழியில நடந்து போறார்களோ அவங்கள வந்து அல்லாஹ் தீர்மானிச்சுட்டான்னு சொன்னா அவங்கள வந்து குருடர்களாகவும் ஊமைகளாகவும் செவிடர்களாகவும் நஹ்சுருஹும் யௌமல் கியாமத்தி அலா உஜூஹிஹிம் உம்யம் வ புக்மன் வ சும்மன், அந்த நேர்வழியை தவறி விட்டு தவறான வழியில போய்கிட்டு இருக்கிறாங்களே அப்படிப்பட்டவர்களை நம்ம எப்படி எழுப்புவோம்னு கேட்டா, அதாவது காஃபிர் நிராகரிப்பவர்கள், இணை கற்பித்தவர்கள், அந்த மாதிரி தேராத கேஸ் என்ற ஆட்களை எல்லாம் கண் இல்லாம நிற்பாங்க. பிறக்கும் போது கண்ணு இருந்துச்சு நல்லா பார்க்க மாட்டோம், விதிகளுக்கு கண்ணோட பிறக்கிற மேல எழுப்புறதுங்கிறது வந்து எல்லாருக்கும் உள்ளது இல்ல. அது என்ன சஸ்பென்ஸா இருக்கிறாள் அப்படி வருவாங்க, தேருமா தேராதாண்டு கன்ஃபார்ம் எல்லாம் போற இடத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி ஃபெயிலாக்கலாம் பாருங்க. இந்த ஃபெயிலான ஆட்கள் எல்லாம் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி 17வது அத்தியாயத்தில் 97வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 20வது அத்தியாயத்தில் 126ல சொல்றான், உமன் ஆறுல அன்விக்ரி, யார் எனது அறிவுரையை குர்ஆனை புறக்கணிக்கிறானோ ஃபைனல்ஹு மைஷத்தன் லங்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இந்த உலகத்தில் ஏற்படுத்துவோம். வனஹ்சுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா, கியாமத் நாளையில நியாய தீர்ப்பு நாளையில குருடனாய் எழுப்புவோம். என்னுடைய குர்ஆனை என்னுடைய அறிவுரை குர்ஆன்ல இருக்குன்னு சொல்லும் பொழுது எங்க வாப்பா வேற மாதிரி சொன்னாருங்க,
இது குர்ஆனை புறக்கணிக்கிறானா இல்லையா? குர்ஆன்ல இருக்குன்னு சொல்லும்போது இல்லை எங்க அஜர்த்து வரமாறு சொன்னாரு என்று குர்ஆனை அல்லாஹ்வுடைய அறிவுரையை யார் புறக்கணிக்கிறானோ அவனை குருடராக நாம் எழுப்புவோம்னு அல்லாஹ் சொல்றான். எழுப்பவன் அவனும் நியாயம் பேசுவானா, அதை மட்டும் பேசுறதுக்கு அந்த ஊமைத்தனத்தில் விதிகளை கொடுக்குறான். அவன் எந்திரிச்சு கேட்பானா, எல்லாரையும் கண்ணு வச்சு எனக்கு மட்டும் இப்படி ஆகிட்டே இல்ல, அவன் கேட்பானா என்ன சொல்லுவானா, கால நம்சூர் யோமுல் கியாமத்தி ஆமா கால லிமா ஹஸர்தனி ஆமா, அல்லாஹ் என்ன எதுக்கு குருடன் நான் எழுப்பி இருக்கிற? அல்லாஹ் பதில் சொல்றான், கதாலிக்கு அப்படித்தான் எழுப்புவேன். அல்லாஹ் கதாலிக்கு என்ன அப்படித்தான் எழுப்புவேன். ஏன் அப்படி எழுப்புறேன்னு கேட்டா, அத்தத்துக்கு ஆயாத்துனா நம்முடைய வசனங்கள் எல்லாம் உன்னை வந்து அடைந்தன. இப்படி அல்லாஹ் சொல்றான், அப்படி அல்லாஹ் சொல்றான், இப்படி அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி நம்முடைய வசனங்கள் எல்லாம் உன்னை தேடி தேடி வந்தன. ஃபனசீதஹா, நீ அவற்றை மறந்தாய். கதாலிக்கல் யௌமத்துன்சா, அதே மாதிரி இன்றைக்கு நீ மறக்கப்படுகிறாய். நீ மறந்தில்ல, அல்லாஹ் சொல்றான்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னா எனக்கு என்னன்னு சொன்னீங்கடா, உன்னை குருடனா எழுப்புனா என்னடா எனக்கு என்னடா. அதே மாதிரி ஸ்டைல் அல்லாஹ் என்ன செய்யறான், பதில் சொல்வான் என்று 20வது அத்தியாயத்துல 124, 125, 126 ஆகிய வசனங்கள்ல பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இந்த குற்றவாளிகள் குருடனா ஆக்கிவிட்டு எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா, தனி அடையாளத்துக்காக வேண்டி மகசூல நிற்கும் பொழுது பளிச்சுன்னு தெரியும். எப்படி தெரியும்? நீல கண் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்துல நீல கண்ணாக இருந்தாலும் மறுமையில எல்லாம் அழகான கண் ஆக்கிடுவான். அங்க என்னவா இருக்கும்னா, இந்த விஷம் கடிச்சவன கண் நீளமா போயிடும். பாம்பு கடிச்சிட்டு வைங்களேன், விஷம் தலைக்கு மேல ஏற ஆரம்பிச்சோன்னு என்னவாயிரும், கலர் அப்படியே நீலம் புழு வெள்ளையா இருக்கிற நீல கலரா மாறிடும். புழு கலர்ல புழு கலரா மாறினா கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன செய்ய போறான்னு கேட்டா, மறுமை நாள்ல எழுப்பும் பொழுது குற்றவாளிகளை கண்ணை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நிற்கும் பொழுது மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து சொர்க்கத்துக்கு போறோம், கொஞ்ச நாளைக்கு நரகத்துக்கு போறோம் இருப்பாங்க. ஒரேடியா கொண்டு தள்ள போறாம பாருங்க, அவங்க மூஞ்செல்லாம் பளிச்சுன்னு தெரியும், கண்ணு கலரா ஊதா கலரா இருக்கும். கண்கள் நீளமுடையவர்களாக நம்சுரல் முஜ்ரிமீன யௌமஇதின் சுர்கா, குற்றவாளிகளை நம்ம வந்து கண் நீல கண்ணுடையவர்களாக நாம் எழுப்புவோம் என்று 20வது அத்தியாயத்தில் 102வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் எழுப்புறான். நிர்வாணமா நிற்போம். சில பேர் அதுல விதிவிலக்கா இருப்பாங்க. சில பேர் அந்த பிறந்த மேனிக்கு இல்லாம அதுல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்வையோடு பிறந்தாலும் அவனை குருடனா எழுப்பி விடுவான். வெள்ளை கண்ணா இருந்தாலும் ஊதா கண்ணா ஆக்கி விடுவான். இப்படி சில பேருக்கு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவானே தவிர பிறந்த மேனிக்கு எழுப்புறது என்பதில் மாற்றம் கிடையாது. அப்படி செஞ்சிருவானா, இப்படி எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் அதுல அந்த எழுப்புற அந்த திடல் இருக்குல்ல, எந்த இடத்துல வச்சு எழுப்புவான் அப்படின்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது உங்க கையில ஒரு ரொட்டி வச்சிருக்கீங்க. உங்க கையில இருக்கிற ஒரு ரொட்டி என்ன சைஸ்? ஒண்ணுமில்ல, கையில ரொட்டி வச்சிருந்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி வச்சிருக்கீங்க. அந்த நியாய தீர்ப்பு நாளில் இந்த பூமி உங்கள் கையில இருக்கிற ரொட்டியை கூட அல்லாஹ்வுடைய கையில இருக்கும். அல்லாஹ்வுக்கு என்னப்பா, அவன் கையில இப்படி பூமியில இருக்கு, மகசூல் நம்ம எழுப்புற மைதானம் இருக்குது, அதெல்லாம் அப்படி சின்ன ஒண்ணு விளையாடுறாங்க. அவ்வளவு அவனுடைய பிரம்மாண்டத்திற்கு முன்னாடி இது உண்மை இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலப்பரப்புக்குள்ள உங்கள் கையில வந்து ஒரு ரொட்டியை வைத்திருப்பதை போல கஃபாஹுல் ஜப்பார் பியதிஹி, ஜப்பார்னு அல்லாஹ் அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ரப்புல் ஆலமீன் தன் கைவசத்திலே அந்த ரொட்டியை பிடித்திருக்கிற மாதிரி அந்த நியாய தீர்ப்பு நாள் இருக்கும். பார்த்தா அவங்க அப்படி திருப்பி பட்டுவான். அந்த மாதிரி நம்ம எதுக்கு அப்படி காட்டலாம், பிரம்மாண்டத்தை காட்டலாம்னு சொன்னா, நம்ம இப்படி நின்று உங்களை விசாரிக்கிற மாதிரி இப்படி நின்றான்னு வைங்களேன், பூண்டு நினைச்சிருவீங்க. அல்லாஹ் என்ன செய்யணும், விசாரிக்கும் பொழுது மொத்தத்தையும் சேர்த்து ரொட்டியா இருக்கிறோம், ஒரு ரொட்டியாவது இருக்கிறோம் மொத்தமும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து உலகம் அழிகிற காலம் வரைக்கும் எத்தனை பேர் வந்தானோ அம்புட்பரை நிப்பாட்டி வச்சு அந்த பிரம்மாண்டமான மனுஷர் எவ்வளவு பெருசா இருக்கு, இந்த பூமியோட எவ்வளவு பெருசா இருக்கு, அவ்வளவு பிரம்மாண்டமான வெற்றி காட்டும் பொழுது அப்பதான் இறைவனுடைய பிரம்மாண்டம் நமக்கு தெரியும். இப்படி வச்சு நிற்கிறோம், என்னவும் தெரியலையே அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுவதற்காக வேண்டி ஜப்பார் என்ன செய்வான், தன்னுடைய கையில ரொட்டியை போல வைத்துக் கொண்டிருப்பான். அந்த மாதிரியான ஒரு நிலையில இது புகாரியில 6520வது ஹதீஸ்ல இதை பார்க்கலாம். அதே மாதிரி வந்து 6521வது ஹதீஸ்லயும் பார்க்கலாம். அதுக்கடுத்து அந்த அந்த திடல்ல நிக்கிறோம்ல, மஹ்ஷர்ல திடல் ஓபன் பிளேஸ்ல நிப்போம். அப்படி நிக்கிற நேரத்தில் சூரியனை கொண்டு வந்து கிட்ட வந்துருமா, வேற சூரியன் எல்லாம் மாத்திருவான். இல்ல யோமத்து பத்துள்ளார் கைருள்ளார், இந்த பூமி வேற பூமியா மாற்றப்படும். வசமாவாத்து மத்துவியாத்து எமீனிகி, வானங்கள் எல்லாம் கையில் அப்படி சுருட்டிடுவான். இது வேற விஷயம். அல்லாஹ் ஒரு புதிய ஒரு உலகத்தை உண்டாக்கி அதுல கொண்டே நம்ம நிப்பாட்டுவான். எப்படி நிப்பாட்டுவான்னு கேட்டா, அந்த நாளுடைய கொடூரத்தை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி சூரியனை கொண்டாந்து வேலை போட்டுவான். இந்த லைட்டு போட்டா நம்ம இருக்க முடியுமா? 2000 வாட்ஸ் பல்பு போட்டு விட்டாங்கன்னா மண்டெல்லாம் வெடிச்சு போயிடுது. அப்ப சூரியனை கொண்டு வந்து என்ன செய்வான், அல்லாஹ் அப்படி மேல நிப்பாட்டுவான், கிட்டத்துல கொண்டாந்து நிப்பாட்டி விடுவான். எந்த அளவுக்கு நிப்பாட்டிடுவான்னு கேட்டா, அங்கேருந்து வடியக்கூடிய வியர்வை
எவ்வளவு இருக்கும்னு கேட்டா அந்த காது பாதி அளவு பாதிக்காத ஒரு நாள்ல இருக்குது. ஒரு நாளைக்கு எனக்கு 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள். ஒரு நாள், அந்த ஒரு நாள் எவ்வளவு பெரிய நாள் கேட்டா 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள். அவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்தோம்னு சொன்னா ஓடி 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 அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. தண்ணியே குடிக்காம எப்படி கேட்கக்கூடாது. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா அந்த கொடூரத்தை காட்டுவதற்காக வேண்டி அந்த வேர்வை வடிஞ்சு வடிஞ்சு ஒருத்தன் வேர்வையா வந்து 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சு ஏறிட்டே இருக்கும். 50,000 வருஷம் ஓடணும்ல, அதுக்கு இடையில வாட்டு ஏறி 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 காது மட்டத்தை அடைகிற அளவுக்கு வேர்வை வரும்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? வேர்வை மட்டும் அதுவே சுடும். உங்க தலை சுடுற மாதிரி வேர்வை சுடாத, சுடுதல் நினைக்கிற மாதிரி தான். அப்புறம் அந்த மாதிரி கொதிச்சு வேக வைக்கிற அளவுக்கு அதாபா இருக்கும். அதனால எல்லாம் நப்சினம் செஞ்சான். அதனால எனக்கு சட்டையில உனக்கு வேட்டிலாம் நினைப்பு வர மாட்டேங்குது. அந்த அந்த நிலைமையை பார்க்கும் பொழுது அவ்வளவு கொடூரமா இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொன்ன செய்தி புகாரியில 1475வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா ஃபயப்லுகுன் நாசு மினல் கம்மி வல் கர்பி மா லா யுதீகூன் வலா யஹ்தமிலூன். அந்த நாள்ல தாங்க முடியாது அந்த வேதனை. ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்வதாக இருந்தால் அங்க நிக்கிறவன் நிக்க முடியாது. நிக்கிறதே நரகம், தனியா நரகம் தர வேண்டியதில்லை. நிக்கிறதே நரகம். அந்த ஒரு நாள்ல நிக்கிறதே நம்ம தாங்கிக் கொள்ள முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 4712வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அங்க நிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம கூட்டாளி, நம்ம அண்ணன், நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம பொண்டாட்டி, நம்ம புருஷன் இவங்க எல்லாம் நிப்பாங்களே, இவங்க எல்லாம் பார்க்குவோமா? என்ன நடப்பு இருக்கு? அந்த வேதனை எவ்வளவு பெருசா இருக்கும் என்று கேட்டால் ஒவ்வொருவனும் யாரையும் பார்க்க மாட்டான். பெத்த புள்ளை அப்பன் பார்க்க மாட்டான், அப்பனை பெத்த புள்ளை பார்க்க மாட்டான், பொண்டாட்டியை புருஷன் பார்க்க மாட்டான், புருஷனை பொண்டாட்டி பார்க்க மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அந்த நாளுடைய கொடூரம் இருக்குனால தப்பிக்கணும். இன்னைக்கு அங்க போய் சொர்க்கத்துறை கொண்டு தள்ளின பிறகுதான் அல்லாஹ் எங்க வாப்பாவே கொஞ்சம் ஒன்னாந்து விடுவேன்னு பேசுவான். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகுதான் அது வாயத்திற்கு இருப்பதை தவிர அது விசாரணை கைத நிக்க போறோம். விசாரணை கொண்டு நிக்கிற நேரத்தில் எவனுக்கும் நினைப்பு என்னன்னா நம்ம தப்பிக்கணும், நாம மட்டும் காப்பாற்றப்படணும் நினைக்குவான். அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உடன் பிறந்தானை விட்டு ஓடுவான், தன்னுடைய தாயை விட்டு ஓடுவான், தன்னுடைய தந்தையை விட்டு ஓடுவான், தன்னுடைய மனைவியை விட்டு ஓடுவான், தன்னுடைய புதல்வர்களை விட்டு ஓடுவான். லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னீஹ். அந்த நியாய தீர்ப்பு நாளில் நிற்கும் பொழுது ஒவ்வொருவனும் தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்று மட்டும்தான் அவனுடைய லட்சியமா இருக்கும். வேற சிந்தனை வராது. நம்ம தப்பிக்கணும். பாப்பா எங்க வேணாலும் போயிட்டு போறாரு, புள்ள எங்க வேணாலும் போயிட்டு போறாரு, நான் சொர்க்கத்துக்கு போகணும். அதுக்கு என்ன, நம்மளுக்கு எல்லாம் பாசமாருக்கு போடணும். இந்த உலகத்தில் அப்படிலாம் இருக்க மாட்டோமே. ஒரு தாய் வந்து தான் பசியா இருந்து கொண்டு பிள்ளையை கவனிப்பாள். அதெல்லாம் இங்கேதான். ஏன் இங்கே கேட்டா இங்க உள்ள பசி அவளுக்கு தாங்கிக் கொள்ள முடியும், அங்கே உள்ளதெல்லாம் தாங்க இயலாது. அங்க உள்ளதெல்லாம் பிள்ளையை தள்ளி விட்டு நம்ம போனாலும் சரின்னு நினைக்கிற அளவுக்கு அங்க குடகமாக இருக்கும். இதை வந்து அல்லாஹ் ரப்பல் அபஸவத வல்லான்ற சூரா இருப்பாரு, அம்மே ஜுஸுல வருமே, அந்த சூறாவில இந்த செய்தி எல்லாம் சொல்லி காட்டுறான். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சூறா. அதுலயே வந்து இந்த யௌம யஃபிருல் மனிதன் ஓடக்கூடிய காட்சி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 31வது அத்தியாயம் 33வது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வக்ஷவ் யௌமன், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். எந்த நாள் அது? லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி, தகப்பன் மகனுக்கு உதவ முடியாத நாள். தகப்பன் மகனுக்கு உதவ முடியாத நாள். வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் வாலிதிஹி ஷையா, பிள்ளை தகப்பனுக்கு உதவ முடியாது, தகப்பன் பிள்ளைக்கு உதவ முடியாது. அப்படி ஒரு நாள் இருக்கிறது, அதை பயந்து கொள்ளுங்கள் என்று 31 33ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 28 66ல தெரிஞ்சுக்கிட்டு மறைக்கிறான்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை இவர் தான் வாப்பா, இவர் தான் அம்மா, இவர் தான் பொண்டாட்டி அப்படின்னு நினைப்புல இருந்து சொல்றாங்க. அப்படி கிடையாது. அந்த வேதனையில இவங்க எல்லாம் யாருன்னு தெரியாம ஆயிடுவான். தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஓடல, அவனுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டு கேட்டா அந்த கொடூர அந்த வேதனை வந்து அவனுக்கு பக்கத்தில் நிற்கிறவன் யாரு, இவன் யாரு, அவன் யாரு, தெரிஞ்சவன் யாரு, எல்லாத்தையும் மறக்க செஞ்சு விடும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 23வது அத்தியாயத்துல 28வது அத்தியாயத்துல 66வது வசனத்தில் சொல்லுகிறான், ஃபஅமியத் அலைஹிமுல் அம்பா யௌமஇதின், அந்த நாளில் எல்லா செய்திகளும் மறந்து போய்விடும். ஃபஹும் லா யதஸாஅலூன், ஒருத்தரை ஒருத்தர் விசாரித்துக் கொள்ள மாட்டாங்க. சோமாரி நீங்க போய் நீங்க கேட்க இயலாது.
ஏன்னா எதுவுமே அந்த அந்த மாதிரி இருக்கு, அந்த கொடூரம் ஒண்ணுதான் நினைவுல இருக்குமே தவிர பாக்கி உள்ள எல்லா மேட்டர்களுமே மறந்து போய்விடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். 23வது அத்தியாயத்தில் 101வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், சூரி சூர் ஊதப்பட்டவுடன், இரண்டாவது சூர் ஊதப்பட்டவுடனே ஃபலா அன்சாப பைனஹும் யௌமைதின், அந்த நாளில் அவர்களுக்கு மத்தியில் எந்த உறவுகளும் கிடையாது, உறவுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. வலா யதசாலூன், விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள் அப்படின்னு சொல்றான். 16:111 சொல்லி காட்டுகிறான், யௌம தஅதி குல்லு நஃப்ஸின், ஒவ்வொரு ஆத்மாவும் அன்றைய நாளிலே வரும். எப்படி வரும் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் வருவான். துஜாதிலு அன் நஃப்ஸிஹா, தன்னை பற்றி மாத்திரம் வாழ்ந்தவனாகத்தான் வருவான். அல்ல என்ன செய்ய போற, எனக்கு என்ன பனிஷ்மெண்ட், எனக்கு என்ன பரிசு, எனக்கு என்ன மார்க்கு என்று தன்னை பற்றி மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனும் பேசக்கூடியவனாக அன்றைக்கு வருவான். குல்லு நஃப்ஸின் மா அமிலத், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவர்கள் செய்தது முழுமையாக வழங்கப்படும். அணிந்திழைக்கப்பட மாட்டார்கள் என்று 16:112 சொல்லி காட்டுறான். 19:95 சொல்றான், குல்லுஹும் ஆத்திஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா, கியாமத்து நாளையில அத்தனை பேரும் தன்னந்தனியாகத்தான் வந்தாக வேண்டும். எவ்வளா இருந்தாலும் சரி, நபியா இருந்தாலும் சரி, வலியா இருந்தாலும் சரி, அதுக்கு மேல உள்ள ஆட்களா இருந்தாலும் சரி, கீழே உள்ள ஆளா இருந்தாலும் சரி, எல்லாம் தனியாக தான் வரும். குல்லுஹும், அனைத்து பேருமே ஆத்திகை அவனிடத்தில் வருவார்கள். யௌமல் கியாமத்தி ஃபர்தா, கியாமத்து நாளையில தனியாக தன்னந்தனியனாகத்தான் வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 19:95. அதே மாதிரி 60:3 சொல்லி காட்டுகிறான், லன் தன்ஃபாக்கும் அரஹாமுக்கும் வல அவுலாதுக்கும் யௌமல் கியாமா, கியாம நாளையில உங்களுடைய உறவுகளோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுக்கு உதவ முடியாது, பயனளிக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் 35:18 சொல்றான், வலா தஸிர் வாஹிதத்துன் விஸ்ர உக்ரா, ஒருத்தன் சுமையை ஒருத்தன் சுமக்க மாட்டான். நம்ம என்ன செய்வோம், ஒரு சுமையை தூக்கிட்டு போவோம். பிள்ளைக்கு கை வலிச்சா நான் சிக்கனப்பா, நீ கொஞ்சம் சும்மா வாப்பான்னு சொல்றோமா இல்லையா? அவனுக்கு புள்ள கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, தாய் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தாய் சுமையை புள்ள சுமக்கிறான், புள்ள சுமையை தாய் சுமக்கிறான். இதெல்லாம் இங்க சுமந்துக்கிறீங்க, அங்க முடியாது. வலாத்து வாஜிரத்தும் விசிற உக்ரா, ஒருத்தன் சுமையை ஒருத்தன் அந்த நாள்ல சுமக்க முடியாது. சுமக்குமாறு கூப்பிட்டாலும் கூட ரொம்ப கஷ்டமா இருப்பா, இதை கொஞ்சம் வாங்கிக்கப்பான்னு சொன்னாலும் போட வேலையை பார்த்துட்டு வாங்கலாம். எவ்வளவு சொந்தக்காரனா இருந்தாலும் சரி அவர்கள் தூக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 35வது அத்தியாயம் 18வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். 6வது அத்தியாயம் 94 சொல்றான், லக்கத் ஜிஅ்துமுனா ஃபுராதா, தனியா வந்துட்டீங்களா, எல்லாத்தையும் எழுப்பி காப்பானா, எல்லாத்தையும் எழுப்பி நிப்பாட்டி வச்சுக்கிட்டு லக்கத் ஜிஅ்துமுனா ஃபுராதா, தன்னந்தனியாக நம்மிடத்தில் இப்போ வந்திருக்கிறீர்கள். யாரையெல்லாம் காணா, கமா கலக்னாக்கும் அவ்வள மர்ரா, உங்களை முதல்ல படைச்சோமே அந்த மாதிரி வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நாம் வழங்கி இருந்ததை எல்லாம் முதுகுக்கு பின்னாடி போட்டு வந்துட்டீங்களே, இங்க கார் பங்களால எங்க தனியா வந்துட்டீங்களே, எல்லாரும் செய்யறான், கிண்டல் பண்ற மாதிரி கேட்கறான். அந்த மாதிரி கேட்பான். ஒமானரா மாக்கும் சுஃபாக்கும், உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்க அவங்கள எங்க அப்படி கேட்பான். அல்ல அவங்களே ரெக்கமெண்ட் பண்ண நினைக்கிறோமே, அவங்களே வந்து பிடிச்சி நம்மளை காப்பாத்திடுவாரு, அவர் சிபாரிசு பண்ணிடுவாரு, அல்ல அதையும் சொல்லி கேட்கிறான். ஒமானரா மாக்கும், உங்களோடு நம்மால் பார்க்க முடியவில்லையே, சுஃபாக்கும், உங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள், நீங்களே எங்க உங்களெல்லாம் தனியா தான் நிற்பான, யாரையும் வேணா, அந்த நாவராண்டவரையும் காணா, யார்வரையும் காணா, அவர் நிற்பாரு. இவன் நினைச்சிட்டு இருக்கா அவர்களை காப்பாற்றுவார், அல்ல கிண்டல் பண்ற மாதிரி. ஒமானராமாக்கும் சுஃபாக்கும், உங்களுக்கு பரிந்து பேசக்கூடியவர்களை உங்களோடு காணவில்லையே. அல்லதீன ஜாம்தும் அன்னஹும் பீக்கும் சுரக்காவு, நீங்கள் அவர்கள் உங்களை வந்து நீங்க சிபார் செய்வார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்களே, அப்படித்தான் நினைச்சு வழிபட்டு இருந்தீங்க, அப்படித்தானே வணங்குனீங்க, அப்படித்தானே உண்டியல்ல காசு போட்டீங்க, அப்படித்தானே சந்தனம் கூடி எடுத்தீங்க, அப்படித்தானே நெத்தியை கொண்டு நிலத்துல வச்சு செய்தா பண்ணீங்க. அவங்க எல்லாம் உதவுவாங்க, எங்க அவங்கள எங்க பண்ணி சிபாரிசு செய்வாங்க. ரெண்டாவது விஷயம் எங்கன்னு கேட்கறான்ல, ஸ்பாட்ல ஆள காணப்பா கூட வர காணம, அவர் எங்க நம்சி நம்சி எங்க உனக்கு சிபாரிசு என்று. ரெண்டாவது விஷயம் கூடவே இல்லை, எங்கன்னு கேட்கறான்ல, இப்படி கேட்பான் என்று சொல்லி லக்கத்த கத்தா பைனக்கும், உங்களுக்கு மத்தியில உள்ள உறவு முடிந்து விட்டது. அப்பமோ உறவு மட்டும் முடியல, அவுலியாவுக்கும் பக்தனுக்கும் உள்ள உறவு முடிஞ்சு விட்டாங்க. உறவு எந்த உறவு முடிஞ்சிருச்சா, அப்பனுக்கு பிள்ளைக்கு உறவு இல்லை, கணவனுக்கு மனைவிக்கு உறவு இல்லைன்னு ஆகுது, அந்த உறவு மட்டும் முடியல. இவங்களுக்கு மகான் சேகும் நாங்க முடியுது, இவங்களுக்கு காப்பாற்றுவாரு, முடிஞ்சு அது முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு மத்தியில உள்ள உறவு முடிந்து விட்டது. நீங்கள் யாரை பரிந்து பேசுவார் நினைச்சீங்களோ அந்த உறவு முடிந்து விட்டது. நீங்கள் எதை கற்பனை செய்து கொண்டிருந்தீர்களோ அது உங்களை விட்டு காணாமல் போய்விட்டது அப்படின்னு அல்லாஹ் கேட்பான் என்று 6வது அத்தியாயத்தில் 94வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால இன்னும் 19வது அத்தியாயம் 80 கூட சொல்லி காட்டுகிறான். எனக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்றானா, அல்லாஹ்வுக்கு பிள்ளையா,
அவன் சொல்லுகிற சொல்லை நாம் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். என்னிடத்துல தனியா தானே நீ வருவ, அப்போட பார்த்துக்கிறேன், தனியா தான் இடத்துல வருவேன்னு என்ன செய்யறான் அல்ல, அந்த மாதிரி சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப நியாய தீர்ப்பு நாள் என்பதுல அந்த கொடூரம் எந்த அளவுக்கு இருக்கும்னு கேட்டா, எவனும் எவனை பத்தியும் நினைச்சு பார்க்க முடியாது, எவனுக்கும் எவனும் உதவ முடியாது. எந்த மகானோ, எந்த பெரியாரோ, எந்த சொந்தக்காரனோ, எந்த அறிஞரோ, எந்த உலமாவோ யாரும் யாருக்கும் உதவ முடியாதுங்கிற அளவுல அது கொடூரமாக இருக்கும் என்பதை பார்க்கிறோம். கொடூரமா மட்டும் இருக்காது, சும்மா கண்டுக்கிறாம இருந்தாலும் பரவாயில்லை, என்ன பண்ணுவாங்களாம், யாரு நம்மளை காப்பாற்றாம நினைக்கிறோமோ அந்த ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, இவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்க. அது நடக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சும்மா கண்டுக்கிறவங்க பரவாயில்லை, அந்த அவடியோட ஒடியாருவாங்க. நான் ஒருவர் நல்லவராக இருப்பாரே, ஆனால் அது அல்லாஹ் தானே தெரியும். ஏற்பாடுல அடங்கி இருக்கிற உண்மையில் அல்லாஹ் எடுத்து நல்லவரா நமக்கு தெரியாது. நம்ம நல்லவர்னு இவங்க சொல்ற கதையை வச்சு நம்பி இருக்கிறோம். உண்மையில் நல்லவராகவும் இருக்கலாம், நல்லவரா இல்லாம இருந்து தப்பு தவறா கூட நம்ம தீர்மானம் பண்ணியிருக்கலாம். அவர் நல்லவர், இவர் நல்லவர் சொல்றோமே, அதை தீர்மானிக்கிறோம் அல்ல. ஒருவேளை நாம் எல்லாம் கொண்டாடக்கூடியவர்கள்லாம் இறை நேசர்களாக இருந்தார்களே, ஆனால் அவங்க என்ன ரிப்ளை கொடுப்பாங்க, இவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, நான் சொல்லவே இல்லை, இவங்களுக்காக நம்மளை கூட எதுவும் கேட்டுப்படாதுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஜமியா, அவ்வளவு பேரை எழுப்புகிற அந்த நாளிலே சும்மா யகூலுல் மலாயிகா, முதல் மலக்குகளை கூப்பிடுவான். மலக்குகளுக்கு எந்த பாவமும் கிடையாது, உதவும் கிடையாது. அவங்களை கூப்பிட்டு ஹாவுலாய் ஈயாக்கும் கானு யாவுதும், இவங்க எல்லாம் உங்களை தான் வணங்கினாங்களா? மலக்குகளை வணங்கினாங்க. அவங்க மலக்குகளை அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்க நினைச்சுக்கிட்டு தேவதைகள் வணங்கிட்டு இருந்தாங்க. மக்காவில் உள்ளவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்துக்கு முதலில் அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாய மக்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, வானவர்களை கடவுளாக, கடவுளுடைய வேண்டப்பட்டவர்களாக, தேவதைகளாக, பெண் தெய்வங்களாக அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். அதுக்காக என்ன செய்யறாங்க, மலக்குக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. மலக்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, உன்னை சொன்னாங்க இல்ல, உன்னை தான் வணங்கினாங்களா அப்படின்னு சொல்லுவான். மலக்கள் என்ன பண்ணுவாங்க, யாரும் சைத்தான வணங்க, என்ன வணங்க, நீ யாரை வணங்கினாலும் சைத்தான தான் வணங்குற. நீ மலக்கே வணங்கினா கூட மலக்க வணங்குமா அவனை தூண்டணும் சைத்தான் தானே. அதனால நீ வணங்கணும் உண்மையிலே யார, சைத்தான. மலக்குகள் ரிப்ளை சொல்லுவாங்க, இல்லை இல்லை எங்களை வணங்கவில்லை, என்ன செஞ்சாங்க, சைத்தான் பல்கானு யாபுதுல் ஜின்ன, ஜின்னுடைய சைத்தான், சைத்தான தான் வணங்கினாங்க, எங்களை வணங்கல. 34வது அத்தியாயத்துல 40-41 வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மலக்குகளை பிடிச்சி நிப்பாட்டி போறான், உங்களை வணங்கினாங்களா, இல்ல அப்படிதான் தெரியும். ஆஹா, மலக்கு காப்பாற்றுவார், அவர் கையை விட்டாரு. இவன் நினைச்சிட்டு இருப்பான், மலக்கு வந்துட்டாரு நம்மளை காப்பாற்ற போறாரு, ஜிப்ரீல் காப்பாற்றுவாரு, மிகாயில் காப்பாற்ற போறாரு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவர் நம்மோட கை விட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றான்ல, 29-25 சொல்லி காட்டுகிறான், இன்னமத்தகத்தும் இன்னொன்னில்லாஹி அவசானா மவத்தத்த பைனிக்கும் பில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையில உங்களுக்கு ஒருத்தர் மீது உள்ள அன்பின் காரணமாக அவர்களை குட்டி தெய்வங்களாக ஆக்கி விட்டீர்கள். உங்களுக்கு யாரோ ஆண்டவர் நல்லவர் இதயத்தில் பக்தியை போட்டு விட்டாங்க, உடனே தெய்வம் ஆகி விட்டீங்க. அவர் நல்லவர், இவர் நல்லவர், உங்களுக்கு ஒரு பக்தியை போட்டு விட்டாங்க, உடனே தெய்வமாக ஆக்கி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றான். சும்மா யௌமல் கியாமத்தி, பிறகு கியாம நாள் ஒன்று இருக்கிற அன்னைக்கு யக்ஃபுரு பஅலுக்கும் பிபஅலின் வ யல்அனு பஅலுக்கும் பஅலா, ஒருத்தனை நிராகரிக்க தான் போறீங்க. எனக்கு இவன் சம்பந்தம் உன்னால நான் கேட்டேன், என்னால நீங்க கேட்டேன், தோப்பு கண்ணு போட சொல்லுவாங்க, பள்ளிக்கூடத்தை தப்பு பண்ணிட்டா காலை பிடிச்சிட்டு என்னால நான் கேட்டேன், என்னால நீங்க கேட்டேன்னு போட சொல்லுவாங்க. அந்த கேஸ் அங்க நடக்குமா, என்ன செய்வான், ஒருத்தர் நிராகரிச்சுவான், யாரும் எனக்கு தெரியாதுவாங்களாம். அப்படி சொன்னாலும் பரவாயில்லை, ஒருத்தனுக்கு ஒருத்தர் சபிச்சுக்கிடுவானா, அடப்பாவி ஒஞ்சல கருத்து நான் அகமா போனேன் நீ சொல்லுவான், அப்படியே நானும் கையமிச்சு உனக்கு கட்டாயப்படுத்தினேன், நீ ஏன் கேட்ட அப்படி நீ சொல்லுவானா. இவன் ஒருத்தவங்க திட்டிக்கிறாங்கிறாள், எல்லாரும் பாவலுக்கும் பாவா, ஒருத்தனுக்கு ஒருத்தர் திட்டிக்கிறாங்க. மாவாக்கும் முன்னார், உங்களுடைய தங்குமிடம் நரகம்தான். ஒமாலக்கும் நாசிரின், எந்த உதவியாளர்கள் அன்றைக்கு இருக்க மாட்டார்கள், அங்க உதவிக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி 29வது அத்தியாயத்துல 25 எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இழுத்தம வரசூல் இல்லாஹி ஜமியா, எல்லாரும் ஒன்றாக நிறுத்தப்படுவார்கள் அல்லாஹ்விடத்துல. காலம் லோஃபாவு, அப்ப இந்த உலக 2 விஷயம் இருக்குல்ல, ஒண்ணு பண்டிதர்கள் ஒரு கூட்டம் இருக்கா, உலமாக்கள் கூட்டம், இன்னொன்னு என்ன, நம்ம எல்லாம் பாமரர்கள். தெரியுமா, உனக்கு அது தெரியுமா, நீ கேள்வி கேட்கிறியா, இப்படிங்கிறாங்களே, 7 வருஷம் படிச்சியா இப்படின்னு கேட்கறாங்கல்ல. அப்ப இந்த உலகத்துல வாழும்போது ஆன்மீகத்தின் பெயரால திமிர் பிடிச்சவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ஆன்மீகத்தின் பெயரால அப்பாவிகள் சொல்லி, சாமானியர்கள் சொல்லி, பாமரர்கள் சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க. அவெல்லாம் பண்டிதர்களாம், நீங்க எல்லாம் பாமரர்கள். இந்த பண்டிதர் பாமரர்கள் ஒரு சண்டை நடக்கும் போது எல்லாம் சொல்லி காட்டுறான். உலமாக்கள் நிற்பாங்க, அவங்கெல்லாம் தங்களை 7 வருஷம் படித்தவர்கள் என்று அகந்தை கொண்டிருந்தவர்கள். நீங்களெல்லாம் என்ன, நமக்கு வந்து அஜர் சொல்றதுக்காக வேண்டியதான் உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டிருந்தவர்கள். அதை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். காலம் லோஃபாக்கள், பலவீனர்கள், இந்த உலகத்தில் பலவீனரா இருந்தீங்களே,
எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நாங்க 7 வருஷம் படிக்க வேண்டியல. இந்த பலவீனர்கள் சொல்வார்களாம், இல்லதி நஸ்தக்பரு, அகந்தை கொண்டிருந்தார்களே. என்கிட்ட கேள்வி கேட்கிறியா? என்கிட்ட கேட்கிறவங்க படிச்சிருக்கிறியான்னு கேட்டாங்களே. அகந்தை கொண்டவர்களை பார்த்து சொல்வார்களாம், இன்னா குன்னாலக்கும் தபான், உங்களை தார நாங்க பின்பற்றணும், ஓன் சொல்ல கேட்டுதான் போட்டு பண்ணணும்னு சொல்லுவாங்களா? யாரு? நம்ம எல்லாம் சொல்லுவோமா? யாரை பார்த்து சொல்லுவோம்? நம்மளுக்கு வழிகாட்டின தலைவர்கள், அஜர்த்துமார்கள், மௌலானாக்கள், உலமாக்களை பார்த்து நம்ம சொல்லுவோம், உங்களை தான் நாங்க பின்பற்றணும். அல்லாஹ்வுடைய இந்த வேதனையில கொஞ்சம் பேர் குறைங்கப்பா, கால் வரைக்கும் வேறு இருக்கு, இடுப்பு வரைக்கும் குறைங்கப்பா. மகசூல காப்பானா என்னமோ செய்ய வேண்டிய இல்ல, மாட்டிக்கிட்ட உங்க பேச்சு கேட்டு வந்து நிக்கிறோம், இந்த அதாபை கொஞ்சம் குறைச்சு காட்டுங்கப்பா அப்படின்னு அவன் கேட்பானா. அப்ப அவங்க சொல்லுவாங்களா? யாரு? ஆமா, நாங்க சொல்லி உங்களுக்கு எடுத்துக்கிட்டோம், நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம், அதுக்கு சேர்த்து நாங்க 2 மடங்கு வாங்கிக்கிறோம், நீங்க போங்க, நாங்க அப்படியே சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? காலு லவ்ஹதான அல்லாஹ்ல ஹதைனாக்கும், அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்ட நாங்களும் உங்களுக்கு காட்டிருப்போம், எங்களுக்கு நேர்வழி அல்லாஹ் காட்டல. அது சொல்லுவாங்க, அல்லாஹ் கிண்டலா சொல்லி காட்டுற பாருங்க. காலு அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அகந்தை கொண்டவர்கள், லவ்ஹதான அல்லாஹ், அல்லாஹ் வந்து எங்களுக்கு நேர்வழி காட்டியிருந்தானே, ஆனால் ஹதைனாக்கும், நாங்க உங்களுக்கு நேர்வழி காட்டியிருப்போம். சவாவுன் அலைனா அஜவேனா அம் சபர்னா, நம்ம பொறுத்து கொண்டாலும் சரி, நம்ம துடிச்சாலும் சரி, ரெண்டும் நமக்கு சமந்தான், உங்களுக்கு நமக்கு சமந்தான், ஒன்னும் நடக்க போறது இல்ல. நம்ம துடிச்சா கூட போறானா, புலம்புனா கூட போறானா, அழுதா கூட போறானா, உங்கதியாதா ஏன் கதியாதா, என்னப்பா ஏண்ட வந்து கேட்கிற மாலனா மஹீஸ், தப்பிக்க நமக்கு எந்த வழியும் இல்ல, அதனால 2 பேரும் சேர்ந்து வாங்குவோம் அப்படின்னு யார்? தலைவர்கள். இந்த இதெல்லாம் நடக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 14வது அத்தியாயத்துல 21வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 34வது அத்தியாயத்துல 31வது வசனத்துல சொல்லிக்கிறான், உலவு தரா இதில் லாலிமூன மௌகூஃபூன இந்த ரப்பிஹிம், ரப்புக்கு முன்னால் அநியாயக்காரர்கள் நிறுத்தப்பட்டிருப்பார்கள், இறைவனுக்கு முன்னால் அநியாயக்காரர்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் பொழுது, எர்ஜூபாலுஹும் இலா பௌலின் அல் கௌல, ஒருத்தன் ரிப்ளை பதில் சொல்லிக்கிறான், சண்டை வாய் சண்டை போட்டுக் கொள்வார்கள். எப்படி வாய் சண்டை போடுவானா? யகூலுல்லதீன சுலைஃபு, பலவீனர்களாக கருதப்பட்டார்கள் இந்த உலகத்திலே, அவர்கள் சொல்வார்களாம், இல்லதி நஸ்தக்பரு, அகந்தை கொண்டிருந்தார்களே, அவர்களை பார்த்து சொல்வார்கள், லவ்லா அன்தும் லகுன்னா முஃமினீன், நீங்க மாத்திரம் இல்லாட்டி நாங்க ஒழுங்கான முஃமினா இருப்போம், கெடுத்து நாசமாயிட்டீங்க. இந்த மாதிரி ஒரு குரூப் நீங்க இல்லாம மட்டும் இருந்தா நாங்களாவே சரியான பாதையை கண்டுபிடிச்சாலும் போயிருப்போம், கெடுத்து நாசமாயிட்டீங்கன்னு சொல்லி அப்ப புலம்புவானி என்ற 34வது அத்தியாயத்துல 31வது வசனத்துல எல்லாம் சொல்லுவான். அப்பதான் அவங்க சொல்லுவாங்களா, நகுனு சததினாக்கும் அணிந்த கூட இன்னும் நேர வழிக்கு போற கையை பிடிச்சி நாங்களே அவங்களை தடுத்தோம், பாதை விஜாக்கும், உங்களுக்கு நேர வழி வந்து நீங்க கரெக்டான வழிக்கு போயிட்டு இருக்கும்போது நாங்களே அப்ப கையை பிடிச்சி உன்னை இழுத்தோம், வல்குந்து முஜ்ரிமீன், ஓந்தமுக்கு நீ தானே பொறுப்பா, நீ தானே பாவியா இருந்த, என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படியே அம்போடு கை விட்டுவாங்க. 34வது அத்தியாயத்துல 32ல சொல்லி காட்டுறான். இதே மாதிரியான, அதாவது யாரும் யாருக்கும் உதவும் வரமாட்டாங்க. தலைவர்கள், குருமார்கள், மகான்கள், சீக்குகள், நபிமார்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், சோதாக்கள், யாரா இருந்தாலும் சரி, எவருமே அவருக்கு என்ன மார்க் எல்லாம் போட போறான் அது ஒண்ணுதான் கவனிப்பார்களே தவிர எவரும் எவரையும் காப்பாற்ற முடியாது. அந்த நாளுடைய நிலைமை எப்படி, அந்த நாளுடைய கொடூரத்தை நல்லா சொல்லி காட்டுகிறான். கண்கள்லாம் சுருகிருமா, ஃபைதா பரக்க பருக்கல் பசரு வ ஹஸஃபல் கமரு வ ஜுமிய ஷம்ஸு வல் கமர் யகூல் இன்சானு யௌமைதின் ஐனல் மஃபர். மனுஷன் சொல்லுவானா, கண்கள் சுருகி கொள்ளும் பொழுது, சந்திரன் ஒளியிழந்து போகும் பொழுது, சூரியனும் சந்திரனும் ஒன்று திரட்டப்படும் பொழுது மனிதன் அன்னைக்கு பேசுவான், தப்பிக்கும் இடம் எங்கே இருக்கிறது, எல்லாம் போச்சு மாற்றிட்டமே, ஒண்ணுமே இல்லையே என்று மனிதன் புலம்புவான் என்று 75:10 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அந்த நாள்ல எப்படி இருக்குன்னு கேட்டா, பார்வைகள் சொருகிக் கொள்ளும், கண்கள்லாம் அப்படி ஏற கட்டிருக்கிறாங்கல்ல, மூத்தாகிற நேரத்துல கருவிலி மேல போயிருமா, அந்த மாதிரி பார்வைகள் எல்லாம் சொருகி கொண்ட நிலையில் இருப்பார்கள் என்று 24:37 சொல்றான், 14:42 சொல்லி காட்டுகிறான், 40:18 சொல்றான், பார்வை கண்ணெல்லாம் சொருகிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கொடூரமான நாள் இருக்கிறது. அந்த நாளில் அல்லாஹ் நியாய தீர்ப்பு நாளுக்கு அதிபதியாக இருக்கிறான். அதை இன்ஷா அல்லாஹ் நீதி உள்ள அந்த கொடூரங்களை நாளை தினம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குர்ஆன் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள்,
முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3